ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்றைக்கி கிளாஸ் நம்பர் 142. டேட் வந்து 21 ரமதான் 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 10/3/2026 செவ்வாய்க்கிழமை. பார்க்க போகிற வசனம் வந்து 7வது அத்தியாயம் 94வது வசனம். ரசூல்மார்களுடைய அந்த எடுத்துக்காட்டுகளை அல்லாஹ் வந்து தொடர்ச்சியாக குறைஷிகளுக்கு சொல்லிட்டு வரான். இப்போது அந்த நபி ரசூல் டிஃப்ரெண்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதை வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. இல்லைன்னா குரானில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தடுமாற்றம் ஏற்படும். நான் பார்த்த வரைக்கும் 99% ஆலிம்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடையாது. நபிக்கும் ரசூலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுங்கிறதுனால அந்த டிஃப்ரெண்ட் புரியாமலே நிறைய பேர் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாங்க. அந்த இடத்துலையே தடுமாறுறாங்க. அவங்களுக்கு வந்து பத்ருக்கு விளக்கம் தெரியல, அவங்களுக்கு வந்து உஹதுக்கு விளக்கம் தெரியல, கந்தகுக்கு விளக்கம் தெரியல. இதெல்லாம் சொன்னால் உனக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாது, நீ தெரிஞ்சிட்டியம்பான். அப்போ அந்த 1% உலமாக்கள் மட்டும்தான் இந்த நாலேஜ் வச்சுருக்காங்க. ரொம்ப ரேரஸ்ட்டு ஸ்காலர்ஸ் மட்டும்தான் இந்த நாலேஜ் வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, யாருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குங்கிறது இங்கே மேட்ரு கிடையாது. தடுமாறுவீங்க குரானில். ஏன்னா இப்போ இந்த முன்னாடி லிஸ்ட்டு போட்டேன் பாரு, இந்த 5 நபிமார்கள் ரசூல்மார்கள், அவங்க ரெண்டுமே 2 in 1. ஓகேவா? அவங்க 5 சமுதாயமும் என்னாச்சு, அழிக்கப்பட்டுச்சு. புரியுதா? அதே வந்து மற்ற நபிமார்களுடைய விஷயங்களில் இந்த மாதிரி நடக்கலை. அதே மாதிரி அவங்களுடைய தாவத்துடைய பேட்டர்னும் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக அவங்க வந்து தான் மேலே ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்கிற அந்த வாசகம் கூட நம்மளால் பார்க்க முடியல. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எங்கேயாவது வந்து என் மேலே நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லவே இல்லை. அவங்களுடைய பிரச்சாரமே வந்து சொல்லப்படவே இல்லை. நான் அல்லாஹ்வுடைய நபி, நீங்கள் வந்து அதை நீங்கள் நம்பணும் அப்படின்னு கூட அவங்க வந்து சொல்லலை. ஸோ நபிமார்களுடைய அந்தஸ்துங்கிறது தனி. அதனால் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஏன்னா அதோடைய கன்க்ளூஷன் தான் இப்போ நம்ம அதோடைய ஒட்டுமொத்த மெசேஜ் வந்து இப்போது அல்லாஹ் சொல்ல போகிறோம். அதுக்காக அதை ஒரு வாட்டி மைண்டில் ரிமைண்டு கொடுக்குறேன். புரியுதா? ரசூலை நிராகரித்தாலோ, ரசூலுடைய பணியை நிராகரித்தாலோ, ரசூலுடைய அழைப்பை நிராகரித்தாலோ, ரசூலுடைய தாவத்தை நிராகரித்தாலோ அழிக்கப்படுவீங்க.
இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கி வந்து உலகத்தில் இல்லை, ஆனால் மிஷன் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், மிஷன் அன்கம்ப்ளீட்டட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு தீபகற்பத்தில் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாங்க, முழு உலகத்தில் அது அன்கம்ப்ளீட்டட். அப்போது அல்லாஹ் வந்து பட்டியல் வந்து போடுறான். இதுக்கு முன்னாடி அழிஞ்சு போன சில சமூகங்கள், வெறும் ஒரு 5 பேர், அது அரபுகளுக்கு தெரிஞ்ச அந்த 5 சமூகங்கள் அல்லாஹ் வந்து பட்டியல் போடுறான். நிறைய சமூகங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு ரோம்லெல்லாம் அந்த பாம்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அது வந்து பார்த்திங்கன்னா லூத் அலைஹிஸ்ஸலாமோட கிட்டத்தட்ட பல மடங்கு கேடுகட்ட ஒரு நகரம் ரோமில் இருந்திருக்கு. இத்தாலி அந்த பகுதியில் பாம்பை வந்து அந்த இடத்துல இருக்குது. அங்கே அங்கே கல்ச்சரு, வியாபாரம், அவங்களுடைய பிழைப்பு எல்லாமே என்னென்னா முழுக்க விபச்சார சிட்டி. இன்றைக்கு லாஸ் வேகாஸு எல்லாம் என்ன கர்மாந்திரமோ அதை விட ஆக தரங்கெட்டது. இன்றைக்கி லாஸ் வேகாஸு, பட்டாயா, பேங்காக்கு, ஹாங்காங், இந்த மாதிரியான இந்தோனேசியாவில் சில பகுதிகள், அது மாதிரியான இந்த இதெல்லாம் பார்க்கும்போது கோவா இந்த மாதிரியான போனீங்கன்னா ஃபுல் டைம் விபச்சாரத்தையே நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாசமாக போன கல்ச்சர் இருந்த ஊர், அதுவும் அழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதில் குர்ஆனில் வந்து அந்த ஊர்களை பற்றியெல்லாம் சொல்லலை, ஏன்னா அது அரபுகளுக்கு அந்நியமான சப்ஜெக்ட்டுங்கிறதுனால. இப்போது அல்லாஹ் வந்து டோட்டலாக அது வந்து சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஓவராலான்னா, ரசூல்களை எதிர்ப்பது எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு இது முதலையோட, அது நீங்கள் யாரோட மோதுறீங்க, உங்களுடைய ஃபைட் வந்து யாரோட. அதே சூரா பக்ராவில் வந்து அல்லாஹ் வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பான், அல்லாஹ்வுடனும் அவனுடைய தூதருடனும் போர் பிரகடனத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாரை பற்றி சொல்லியிருப்பான், வட்டியாளர்களை பார்த்து சொல்லியிருப்பான். இன்றைக்கி யார் வேர்ல்டில் வட்டி தான் ஆதிக்கம் செலுத்துது, பேங்கர்ஸ். இன்றைக்கி வந்து தமிழ்நாடுடைய கடன் 10 லட்சம் கோடி, 69,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறான் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ? 69,000 கோடி வட்டி மட்டும் கட்டணும். 10 வருஷம் கட்டினோம்னா அதாவது 10 வருஷம் கட்டினோம்னா 7 லட்சம் கோடி. ஆனால் கடனில் கழியாது. அப்போ அந்த 7 லட்சம் கோடி இருந்தால் எவ்வளோ நல்லது பண்ண முடியும்னு நினச்சிப்பார். புரியுதா? அப்போ எவ்வளோ காசு அங்கே தண்டமாக போயிட்டுருக்குதுன்னு பார். அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ எந்த இடத்துல நீ மோதிரம் ஆகணும், நீ யாருக்கிட்ட கை வைக்கிற, இப்போ அல்லாஹ் அந்த வார்த்தைகளை அல்லாஹ் இப்போ சொல்ல போகிறான். இப்போ இவ்வளோ விஷயம் உதாரணம் சொல்லிட்டான். இந்த உதாரணம், எக்ஸாம்பிள் 1, எக்ஸாம்பிள் 2, எக்ஸாம்பிள் 3, எக்ஸாம்பிள் 4, எக்ஸாம்பிள் 5 சொன்னதுக்கப்புறம் இப்போ மேட்ரு வரும். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹ். நாம் நபியை அனுப்பி வைத்த எந்த ஊர் மக்களையும் அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக முதலில் கடுமையான துன்பம் துயரங்களை கொண்டு அவர்களை சோதிக்காமல் இருக்கவில்லை. அப்போது இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான சுன்னத்தை வந்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? ஒரு நபியை நான் அனுப்புனான், ஒமா அர்சல்னா அப்படின்னா ரசூல்களை அனுப்புனா அல்லது ரசூல் அனுப்பி வச்சா, ஓகேவா? அது அனுப்பும்போது எந்த ஊர் மக்களையும், எந்த ஊருக்காக அல்லது எந்த நாட்டுக்காக எந்த நகரத்துக்காக அல்லாஹ் அனுப்புகிறானோ அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக. சரி, பணிஞ்சு நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நபி அனுப்பியாச்சு, நபி அட்வைஸ் பண்ணுவார், பணிஞ்சு நடக்க வேண்டியது தானே. அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நபியை அனுப்பிடுறான், போய் உபதேசம் பண்ணுங்கன்ட்டு. மக்கள் உடனே கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டான். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? கடுமையான துன்பத் துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருக்கவில்லை. முதல்ல அந்த ஊருக்கு என்ன பண்ணுவான்? நபி வந்தாலே அந்த ஊருடைய பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆகும், அந்த ஊருடைய விவசாயம் பாதிக்கப்படும், அந்த ஊருடைய தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும், அந்த ஊருடைய உடல் ஆரோக்கியம் சீர்குலையும். என்னது? நபி பர்க்கத் தானே கொண்டு வருவார். நபி இன்னும் முசீபத்தை கொண்டு வர்றாரு. முசீபத் தான் வருங்கிறான் அல்லாஹ். பாசாயி ஒசர்ராய், இதுக்கு மீனிங் வந்து ரொம்ப கடுமையான, அதாவது நோய்கள், அதாவது ஒன்று உடல் ரீதியான கொலாப்ஸு, உட்புற வெளிப்புற ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆகிடும். எதுக்கு இது பண்ணுறான் அல்லாஹ்? ஏன் பண்ணுறான் அப்படின்னா, பொருளாதார ரீதியிலையும் உடல் ரீதியிலையும் ஒரு உலகம் வந்து ஒரு நாடு வந்து பக்காவாக போயிட்டுருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆல்ரெடி ஆல் இஸ் வெல் தானே. போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் அதை விட நல்லா இருக்குது.
ஜாலியாக தானே இருக்குது. அப்போது நபியோட பேச்சுக்கு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க எந்த மூடில் இருப்பாங்க, அவங்க என்ன மொமெண்டமில் இருப்பாங்கன்னா ரொம்ப ஹையில், அதாவது ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க, செலப்ரேஷன் மூடில் இருப்பாங்க. இப்போ இந்த எப்படி இந்தியாவே வந்து மகிழ்ச்சியில் இருக்குது. என்ன ஒன்றும் பிடுங்கல, வேர்ல்டு கப் ஒன்று ஜெயிச்சிட்டாங்க. புரியுதா? 50 கோடி பேர் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஹாட்ஸ்டாரில். என்ன 3ஆம் உலகப் போர் இல்லை, 30வது உலகப் போரே இவங்க ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 25 போர் தாங்குவாங்க இவங்க. அடுத்த நாள் சிலிண்டரை காணோம், ரேட்டு ஏறி போச்சு, சாப் சங்காசி. இப்போ அந்த வேர்ல்டு கப் வச்சுக்கிட்டே ஓட்டிகிட்டு இருப்பானுங்க. அதில் இவன் அடித்தது எவ்வளோ தெரியுமா, இவனுடைய பங்களிப்பு எவ்வளோ தெரியுமா, மூட்டாளவன். இன்னும் கொஞ்சம் நாளில் ஐபிஎல் வந்துடும், கண்ணா இன்னொரு லட்டு சின்ன ஆசையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவானுங்க முட்டாளுங்க. சரியா? இப்போ இங்கே இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்களுடைய அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், தன்னம்பிக்கை ரொம்ப பூஸ்டில் இருக்கும். அந்த வானமே எல்லை, முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, உன்னால் முடியும் தம்பி, இது மாதிரியான பஞ்ச் டைலாக்லாம் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் எல்லாம் காமிப்பான், உன்னால் முடியாததும் இருக்குது தம்பி. எது? மழை காஞ்சி போச்சு பார்த்தியா? அப்போது நினச்சிட்டு இருப்பான், தண்ணி வருது, தண்ணி வந்துச்சுன்னா ஏப்ரல் மாதத்தில் நம்ம இதை அறுத்து விட்டு அரிசி போட போகிறோம், அடுத்த வருது இப்போ தம்பி எங்கள் பேருப்பா வேலைக்கெல்லாம் கரெக்டாக வந்துடணும். என்ன எனக்கு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, போன வருஷம் எடுத்த மாதிரி அதை விட டபுளாக எடுக்கிறோம் அப்படின்னு போட்டிருப்பான். நீ போய் அறுத்துட்ட போட்ட, தண்ணி வரணும்ல. அப்போ தான் புரியும், ஓ நம்ம கையில் விவசாயம் நிலம் இருந்துச்சுன்னா, யூரியா இருந்துச்சுன்னா, விதை இருந்துச்சுன்னா, வேலை செய்கிறதுக்கு கூலியால் இருந்துச்சுன்னா விவசாயம் பார்க்க முடியாதா? இன்னொன்று வேணுமா? ஓ அது எதாவது ட்ரை பண்ணலாமா? கவர்மெண்ட்டில் மனு கொடுத்தா, ஜி இந்த மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. டேமில் தண்ணி இருந்தால் நான் திறந்து விடுங்க. இல்லைங்க கர்நாடகா எங்கள்கிட்ட வச்சுக்கிட்டா நாங்கள் இல்லைங்கிறோம், எங்கள் விவசாயியே அழுதுட்டுருக்கான். புரியுதா? அப்போது இந்த பூமியில் மிதந்துட்டு இருப்பான் மனுஷன், அவனுடைய கால் பாதம் வந்து பூமியை டச் பண்ண வைப்பான்ல. முதல்ல உன்னுடைய தராதரம் எவ்வளோ, நீ ஒரு புள்ளி. புரியுதா? எப்பயாவது கடலுக்கு பின்னாடி நின்று திரும்பி பாருங்கள், கடல் பின்னாடி நின்று திரும்பி பாருங்கள், உங்கள் திமிரெல்லாம் அடங்கிடும். சரியா? ஒரு பெரிய மலைக்கு போயிட்டு எங்கேயாவது லடாக்கெலாம் போனீங்கன்னா இந்த இடத்துல நின்று ஒரு 100 மீட்டர் தள்ளி நின்று ஒரு ஷாட் எடுத்து பாருங்கள், ஏதோ ஒரு பாறைக்கு பக்கத்தில் ஒரு 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 கல் உருண்டு நிற்கும், அது மாதிரி இருக்கும். அப்போ மனுஷனுடைய தராதரம் அவ்வளோதான். புரியுதா? அப்போ நல்ல நிலைமையில் இருக்கும்போது அவனை கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசணுன்னு டைம் கேள்பார், தரமாட்டான், அவன் பிஸிம்மா. புரியுதா? கொரோனா டைமில் அவன் வந்துட்டு அவங்க மணிக்கணக்கான டைம் இருந்துச்சு உட்காந்து கேட்குறது. எல்லாருக்கும் ஞானோதயம் வந்துருச்சு நிறைய பேருக்கு. அப்போ அதில் இப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய போர்கள் இருக்குது பார். இப்போ நபிசுல்லாஸ்லம் வந்து உலகத்துக்கு ரசூல் இல்லை. அப்போது இன்றைக்கி ரசூல்லாவுடைய இஸ்லாத்துடைய செய்தியை மக்கள் காதில் உள்வாங்கணுன்னா, இஸ்லாம் ஒரு பேசு பொருளாக ஆகணும்னா உன் வீட்டு அடுப்பு வரைக்கும் எஃபெக்ட் வரணும். அப்போ தான் நீ கேட்ப, சிலிண்டர் வராதா? ஏன்? ஈரானில் பிரச்சனை ஏன்? ஈரான் முஸ்லீம் ஏன்? முஸ்லீமாக இருந்தால் என்ன? இப்போவா அல்லான்னு ஒருத்தர் இருக்கான், அவருக்கு ஒரு ரசூல் இருக்கார், இவங்க ஒரு வாழ்க்கை நெறியில் இருக்காங்க, அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல, அவனுடைய வாழ்க்கை நெறிக்கு இவனை கூப்பிட்றான், அரபுகள் எல்லாம் போயிட்டாங்க, அதனால் அங்கே பிரச்சனை இல்லை, ஈரான் மட்டும் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிடுது, மற்றதெல்லாம் சோத்துக்கு பதிலாக வேறு சாப்பிட்றாங்க 57 நாடுகள். அதனால் இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு. இப்போ காதில் விழுதுதா? 10 நிமிஷம் பேசினா நீ முதல்ல கேட்டிருப்பியா? கேட்க மாட்டேல்ல? இப்போ கேட்க வைக்கிறேன். இது ஸ்டார்டிங்கு. சிலிண்ட்ரு, அடுத்து பெட்ரோலு, அடுத்து இன்ஜின் ஆயிலு, அடுத்து கிரீஸு, எதெல்லாம் ஜாமாவும், எதெல்லாம் ஜாமாவும். பஸ் ஓடாது, 2 வீலர் ஓடாது, லாரி ஓடாது. இன்ஜின் இல்லைன்னா இன்ஜின் ஆயில் எவ்வளோ வரும்? 2000 கிலோமீட்டர் தான் ஓடும் ஒரு 2 வீலர். 2000 கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் இல்லைன்னா என்ன ஆகும்? இனிமேல் தான் ஆட்டம் பார்க்க போகிறீங்க. போரோடைய எஃபெக்ட்டு இவ்வளோ கடுமையாக இருக்கா? ஆரம்பிக்கவே இல்லைடா. இதுக்கெல்லாம் விலை கொடுத்துட்ருக்காங்க ஈரானில் போரோடைய எஃபெக்ட் வேறு. அவங்க ஆசிட் மலை எல்லாம் பயங்கரமான இது கொடுத்துட்ருக்காங்க. சரி, ஓகே.
இப்போ இதை புரிஞ்சுக்கங்க. அதாவது நாம் நபியை அனுப்பி வைத்த எந்த ஊர் மக்களையும் அவர்கள் பணிந்து நடந்துவிட வேண்டும் என்பதற்காக முதலில் கடுமையான துன்ப துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருந்ததில்லை. அப்போ நபி வரும்போது அவருக்கு நான் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவோம். இப்போ நபி வர வேண்டியது இருக்கா? ஆமாம், ஈசா நபி வர வேண்டியது இருக்குது, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வர வேண்டியது இருக்குது. அதுக்காக ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுறான், இந்த உலகத்தை தூண்டுறான். இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? இருக்காங்க, ஒரு கூட்டம் இருக்குது. அமெரிக்காவா? வா, என்ன பண்ணுவா? F-16 F-35 போடு, வா, நியூக்ளியர் போடு, டாமஹாக் மிசைல் போடு, ஒன்றும் கோய் ஃபரக் नहीं पड़ता. ஈரான் இப்போ கேட்டுட்ருக்குறாங்க அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்ட்டு. போட அமெரிக்கா கூப்பிடுது ஈரானுக்கு இப்போ பேச்சுவார்த்தைக்கு. ஈரான் முதல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது தலைவரை தூக்கணும். என்ன நினச்சான்? முட்டாளிவன். எல்லாரும் அதான் நினச்சிட்டு இருக்கிறான். தலைவரை தூக்கிட்டா ஜோலி முடிஞ்சிடும், தலைவரை தூக்கிட்டா ஜோலி முடிஞ்சிடும். பாஸ், அதெல்லாம் வேறு கம்பெனியில், இந்த கம்பெனியில் அது கிடையாது பாஸ். கடைசி ஸ்டாஃப் இருக்கிற வரைக்கும் அவன் லீடர் பாஸ். அவங்களுக்கு டியூனிங்கே என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை. ஈராக்கு அமெரிக்காவுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டான். யார்? ஈராக் சுட்டு வீழ்த்திட்டான். ஆனால் ஈராக்கு அந்த வேலை கிடையாது. ஈராக்கு அந்த வேலை கிடையாது. ஈராக்கில் தான் அமெரிக்கா பேஸும் இருக்குது. அந்த பேஸுக்கு வந்த விமானத்தை 5 விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டான். யார் சுட்டு வீழ்த்தினா? ஈராக் கமாண்டரு. என்ன தெரியுமா? அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரைக்குன்ட்டான். ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரைக்கு தவறுதலாக அடிச்சிட்டோம், ஃப்ரெண்ட்லி ஸ்ட்ரைக்கு. என்னடா மேட்ரு அப்படின்னு பார்த்தா ஆர்மி இதிலிருந்து கமாண்டு வரல. எதுக்கு வீழ்த்தினா தெரியுமா? கமாண்டு கொடுக்கல. ஆனால் அவனுக்கு தெரியுதில்ல எதிரி இராணுவம், அதாவது ஏதோ ஒரு ஃப்ளைட்டு உள்ளே வருது, வந்தால் அடிச்சு தூக்கிட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் இது வாய்ப்புன்ட்டு. ஏன்னா முஸ்லீம் தானே கமாண்டரு, அவனுக்கு தெரியும்ல ஈரானுக்கு தான் அடிக்க போகுதுன்ட்டு. தூக்கிட்டான். வந்ததுக்கப்புறம் வேணும்னு தான் தூக்கியிருக்கான். கேட்டதுக்கு எக்ஸ்கியூஸ், நீங்கள் சொல்லலைங்க, அமெரிக்கா ஃப்ளைட்டு போச்சுன்னா பறக்க விடுங்கன்னு நீங்கள் சொல்லலைல்ல, அதனால் அடிச்சிட்டோம். சாரி, என்ன பண்ணுவேன்? ஆக்ஷன் எடுத்துக்கோ, என்ன பண்ணுவேன்? புரியுதா? இதுதான் மேட்ரு. அப்போ அதனால் வந்து இப்போ இது இப்போதைக்கு நிற்காது. இது இந்த போர்கள் கூட அடுத்து இதுவும் இந்த வகையில் தான். கடுமையான துன்பங்கள், பொருளாதார துன்பங்கள், உடல் உபாதைகள், இதுவும் வரும். உடல் உபாதை எப்படி வரும் தெரியுமா? நம்ம மாத்திரை மருந்தெல்லாம் எங்கேருந்து வருது? இந்தியாவில் உற்பத்தி ஆகுது? எல்லாம் ஃபாரின்லேருந்து தானே உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் தானே வரணும். எத்தனை நாளைக்கு வரும்? அடுத்து மெடிக்கல் ஸ்டோரில் தட்டுப்பாடு வரும், சுகர் பேஷண்ட்லாம் துடிப்பான். இந்த 2 பரதேசி பசங்க யார்? இந்த ட்ரம்ப்பும் நேத்தன்யாஹூ அயோக்கிய பசங்க. இந்த 2 பசங்களுக்காக உலகம் எவ்வளோ துன்புறுத்தலை சந்திக்க போகுது பார். அவனுங்க அவ்வளோ இதாக இருக்கிறானுங்க, முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டோம்னு. அப்போ இவங்களும் அவங்களுடைய பவரை காட்டுவாங்கள்ல. பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாக மாற்றினோம். அல்ல என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு சிரமத்தை கொடுத்தோம் நபி வர்றதுக்காக. அந்த சிரமம் கொடுத்து நபியும் அனுப்பணும், காது கொடுத்து கொஞ்சம் கேளுங்கடா அப்படின்னு. சரி, கேட்டாங்களா? என்ன அதை பற்றி எல்லாம் சொல்ல. பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாக மாற்றினோம். அப்புறம் அந்த துன்பத்தை நீக்கிட்டு இன்பமாக மாற்றினான். எந்த அளவுக்கு எனில் அவர்கள் இன்ப நலத்தில் நன்கு திளைத்த போது எங்களின் முன்னோர்களுக்கு கூட துன்பமும் இன்பமும் ஏற்பட்டு கொண்டு தான் இருந்தன என்று கூறினார்கள். இறுதியில் அவர்கள் எதிர்பாராத நிலையில் திடீரென அவர்களை பிடித்தோம். இப்போ இந்த இடத்துல துன்பம் வந்துச்சு. இந்த துன்பம் வரும்போது ஏதோ ஒன்று அவங்களுக்கு அவங்க தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்கிறத அவங்க யோசிச்சிருக்கணும். அதே நேரத்தில் லைவில் நபியுடைய உபதேசம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நபி சொல்கிறாரு, உங்களுடைய சேட்டைகள்னால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. உங்களுடைய கேரக்டர் பத்அக்லாகி, அதாவது உங்களுடைய ஒழுக்கக்கேடு. அப்போ முன்னாடி போன அந்த சமூகங்கள்லாம் என்ன பண்ணாங்க? சிலை வழிபட்டாங்க, அது ஒரு ஒழுக்கக்கேடு. வியாபாரத்தில் மோசடி பண்ணாங்க, அது ஒரு ஒழுக்கக்கேடு. விபச்சாரம் ஓரின சேர்க்கை பண்ணாங்க, அது ஒரு ஒழுக்கக்கேடு. வழிப்பறி பண்ணாங்க, அது ஒரு ஒழுக்கக்கேடு. நல்லவங்களை கெட்டவங்களாக மாற சொன்னாங்க, அது ஒரு ஒழுக்கக்கேடு. புரியுதா? இது மாதிரியான
சிந்தனை ரீதியான ஒழுக்கக்கேடுகள், செயல் ரீதியான ஒழுக்கக்கேடுகள், தொடர்ச்சியான இந்த ஒழுக்கக்கேடுகளால் இறைவன் உங்களுக்கு சிந்திப்பதற்காக இப்படிப்பட்ட வேதனைகளை கொடுக்கிறான் அப்படின்னு அந்த நபி பேசும்போது, இதுக்கு முன்னாடி வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாதா? 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பஞ்சம் வந்துச்சு, 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட, 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பஞ்சம் வந்துச்சு. இந்த உலகம்னா அப்படி இப்படி தான் இருக்கும். ஃபிலாசபி பேசுகிறாங்க, எப்படி உலகம்னா அப்படி இப்படி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் போய் நாங்கள் தான் காரணம்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. எப்படி 2 வருஷம் மழை பெய்யும், 2 வருஷம் கம்மியாக பெய்யும், கொஞ்சம் வருஷம் ஓவராக பெய்யும், இதெல்லாம் சகஜமப்பா. வாழ்க்கையில் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இதெல்லாம் மாற்றி மாற்றி இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது, எங்களுக்கு முன்னோர்களுக்கு கூட தான். ஏன்னா இப்போ தான் சூழ்நிலை மாறிடுச்சு. இல்லை, மாறினதுக்கப்புறம் இந்த டயலாக் அடிக்கிறான். எப்பயுமே பஞ்சத்தில் வரட்டும் பாரு, அப்போ பாரு எல்லாமே ட்ரை பண்ணுவோம். புரியுதா? ஒரே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே கழுதைக்கும் தவளைக்கும் கல்யாணம் நடந்துகிட்ருக்கோம். அந்த பக்கம் நம்ம பாய்மார்கள்லாம் பார்க்கில் கூடி மலை தொழுகை கேட்டுட்ருப்பாங்க. இவங்க போய் தொழுகை கேட்டாங்கன்னா வர்ற மலையும் காணாமல் போயிடும். அல்ல செம்ம காண்டாய் போட அப்படின்ட்டு ஏதோ அதுக்கு பதிலாக ஆடு மாடு எருமை இதெல்லாம் கொண்டு போய் நின்று, இறைவா ரொம்ப பஞ்சத்தில் இருக்குது, இறைவா சாப்பிட்டு இதுங்கெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா கூட மழை வரும். நம்ம போய் நின்று துவா கேட்டோம்னா வருமா? வர்ற மலையும் திரும்பி வேறு ஊருக்கு போயிடும். இந்த ஊரில் இன்றைக்கி கொடுக்கக்கூடாது, கொடுத்தா இவனுக்கு ஒவ்வொரு திமிர் ஏறிடும். நாங்கள் துவாவதி தான் மழை வந்துச்சு நீங்கள் திமிர் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு போய் நாத்திகத்துக்கு சர்வ் பண்ணுவான். அதனால் இவனை இப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு போயிடும். இப்போ என்னென்னா இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி துன்பம் நீங்கி இன்பம் மறுபடியும் வரும்போது அவன் என்ன பண்ணிடுவான், இல்லை இது சகஜம், வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும், அதை கடந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரணும். காலம் எல்லாத்துக்கும் மருந்து சொல்லுவான்ல, காலம் எல்லாத்துக்கும் மருந்து, எல்லா புண்ணையும் அதை ஆற்றிடும். இந்த வருஷம் இப்படி இருக்கும். இப்போ பேண்டமிக் போயிடுச்சு, கொரோனாவுடைய பாதிப்பு நம்ம யாருக்காவது இருக்கா? இப்போ என்ன சொல்லுவோம்? அப்படி தாங்க இருக்கும், வாழ்க்கைன்னா அப்படி தாங்க இருக்கும். கொஞ்ச நாள் அப்படி இருந்துச்சு, அதை கடந்தோம், எங்களுடைய வலிமையை கொண்டு நாங்கள் வந்தோம், தட்டினோம், போயிடுச்சு. எது தட்டு சரியா? இப்படி மறுபடியும் இந்த மாதிரி டயலாக் அடிப்பான் பாரு. இப்போ இவனுக்கு தொந்தரவு கொடுத்து பார்த்தாச்சு, சரின்னு ரிலீஸ் பண்ணி சரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோன்னு பார்த்தா இது டயலாக் அடிச்சுட்டு மறுபடியும் பழைய வேலையை பார்க்குறான். அப்போ எல்லாம் என்ன பண்ணுறான், இறுதியில் அவர்கள் எதிர்பாராத நிலையில் திடீரென அவர்களை பிடித்து இப்போ என்ன பண்ணுறான், லூஸில் விட்டு நல்லா ஆடுறான்னு போட்டு ஆட வச்சுட்டு ஒரே அன்னைக்கு அடி சுளீர்னு ஒரு பெரிய இதுதான் அந்த அசாப், அல்லாஹ்வுடைய அந்த அழிக்கப்படுற அசாப். அப்போது இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு சுன்னத். அப்போது சிந்திக்க மறுத்து விடும்போது, படிப்பினைகள் பயன் தராத போது முந்தைய நிலைக்கு அப்படியே அவன் கீழே போயிடுறான். பழையதை மறந்து மனுஷன் மறுபடியும் அநியாயம் பண்ணுறான். இது மாதிரி போகும்போது மறுபடியும் அல்லாஹ் அவங்கள பெரிய ஒரு இதில் கொண்டு போய் விட்டுறான். புரியுதா? இதுக்கு இதெல்லாம் ஒரு மூமின் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி நம்முடைய செயல்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் வருது அப்படின்னா நம்முடைய செயல்களால் நாம் இப்படி குற்றம் பிடிக்கப்படுறோம் அப்படின்னு நினைப்பான். ஒரு காஃபிர் என்ன நினைப்பான், ஒரு மூமின் அல்லாதவன் என்ன நினைப்பான், இது எல்லாத்துக்கும் தானே சமம். இப்போ சுனாமி வந்துச்சு, அது என்ன வெறும் அல்லாஹ்வை நம்பாதவர்களுக்கு மட்டுமா வந்துச்சு? பள்ளிவாசலும் சேர்ந்து தானே போச்சு. பூகம்பம் வந்துச்சு, சர்ச்சு மட்டும், எல்லாமே தானே. கடவுளை மறுத்த எங்களை மட்டுமா பிடிச்சது? சர்ச்சும் போச்சு, கோயிலும் போச்சு, பள்ளிவாசலும் உள்ளே போச்சு. இது அவங்க பேசுவானுங்க பாரு. அப்போ கடவுளுங்கிறீங்க, அப்போ பள்ளிவாசல் தப்பிச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு திமிரு பேசுவான். ஆனால் இங்கே பூமியுடைய சுன்னத்து அல்லாஹ்வுடையது வேறு. இதுதான் விஷயம். புரியுதா? இதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது பாரு. தீயவர்கள் உலகத்தில் நடக்கும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஹிக்மத்தும் கிடையாது. புரியுதா? இது எல்லாமே ஒரு குருடங்கையில் இருக்கிற ஒரு குச்சி மாதிரி. இப்போ குருடங்கையில் குச்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், அவன் சுற்ற ஆரம்பித்தான்னா என்ன நடக்கும்? அவன் நல்லவனும் பார்க்காது, கெட்டவனும் பார்க்காது, குழந்தையும் பார்க்காது, இதுவும் பார்க்காது. இப்போ இந்த இயற்கை சீற்றங்கள், இது கடவுளால் தரப்படுற இந்த பூகம்பங்கள், இந்த நோய்கள்,
இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்கள் இதெல்லாம் எப்படி குருட்டுத்தனமானதுப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு காரண காரியம்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு ஃபிலாசபிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். இப்படியா நடக்கும்? அல்லாஹ் இது நிகழ்த்துறது அல்லாஹ் தானே. அப்போ அல்லாஹ்வை நீ என்னவா பார்க்குற? அல்லாஹ்வுக்கு வந்து எந்த ஒரு அறிவுபூர்வமாக, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவுபூர்வமான ரீசன் இல்லையா? இருக்குது, புரியுதா? அறிவுபூர்வமான ரீசன் இதில் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லிடுவானுங்க? எல்லாத்துக்குமே ஒரு ரீசனிங் சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? பூகம்பம் வந்துச்சு. ஏன் வந்துச்சுன்னா 2 தட்டு இப்படி மோதிக்கிச்சு, கீழே இருக்கிற அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று மோதிருச்சு. அந்த மோதிருச்சுனால இந்த மோதல் சின்னதாக இருந்தால் ரிக்டரில் 4 புள்ளி வரும், பெருசாக இருந்துச்சுன்னா 5 வரும், 5க்கு மேலே போச்சுன்னா பில்டிங் நடுங்கும், 7 போச்சுன்னா பில்டிங் உளுந்துரும். சரியா? இதுக்கெல்லாம் ரீசனிங் சொல்லிடுவோம். மழை ஏன்டா வெள்ளம் வந்துச்சு? மழை வந்து 23 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கணுங்க, ஆனால் 150 சென்டிமீட்டர் பேஞ்சதுங்க, அதனால் வந்துச்சு. அப்படியே டுபுக்குங்க, எல்லாம் கரெக்டு. மோதிச்சு. ஏன் மோதிச்சு? மோத வச்சவன் யார்? தண்ணி மழை அதிகமாக பேஞ்சது, பேய வச்சவன் யார்? புரியுதா? ஏன்டா வெள்ளம் வந்துச்சுன்னா 10 சென்டிமீட்டர் அதிகமாக பேஞ்சது அதனால் வந்துச்சுன்னா, 10 சென்டிமீட்டர் ஏன் போன வருஷம் அதிகமாக பெய்யலை? ஏன் இந்த வருஷம் அதிகமாக பெஞ்சது? கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ஒரே ஈகோசிஸ்டமு, அதுக்கு வந்து சுற்றுப்புற சூழல், அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுடைய அந்த திங்கிங், அதாவது படிப்பினை எப்படி எடுக்கணுமோ அதை விட்டுட்டு வேறு டைரெக்ஷனில் அது போயிடுறாங்க. போயிட்டு இன்னும் மரம் செடி கொடியெல்லாம் அதிகமாக வைக்கணும், அது பண்ணும். போன வருஷமும் அந்த மரம் செடி கொடி தானே இருந்துச்சு. போன வருஷமும் அதே கடல்லேருந்து தானே மேலே தண்ணி வந்து மேகமாக மாறிச்சு. அதே மேகம் தானே போன வருஷம் அளவுக்கு தானே இன்றைக்கும் மழை பெஞ்சிருக்கணும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன பெருசாக அப்படி சுற்றுச்சூழல் மாறிடுச்சு? அப்படி ஒன்றும் பெருசாக தான் 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஒரு வருஷத்தில் அப்படி புரட்டி போட்டுருச்சா? சுற்றுச்சூழல் பாதுகாக்கணுங்கிறது வேறு, அது வேறு விஷயம். மனிதர்கள் தங்களுடைய செயல்களுக்காக இயற்கை நம்மளை தண்டிக்கிறது, இறைவன் நம்மளை தண்டிக்கிறான். இது நம்முடைய செயல்களை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை எடுக்கணும். எடுக்காமல் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே அதை கடந்து போய்ட்டு இருப்பாங்க. இது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மூமினுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஏன்னா நிறைய மூமின்கள், முஸ்லீம்கள் கூட என்ன பண்ணுறாங்க, இந்த பேரிடர் காலங்கள்ல எல்லாம் அவங்களுடைய மைண்டு ராங் டைரெக்ஷனில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த கான்செப்ட் கிளியர் பண்ணிடணும். அதனால் இந்த கிளாஸில் மெயினாக இந்த விஷயத்தை மட்டும் அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு தத்துவம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருச்சுன்னா நம்ம திணற மாட்டோம். இது நம்ம தனித்தனி நபருக்கு வர்ற விஷயங்களும் உட்பட இதில். இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயை பற்றி குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு மோமின் நோயால் சிரமம் பிடிக்கப்பட்டு, ஒரு மோமினுக்கு நோய் அல்லது ஏதோ ஒரு சிரமம் வருது, அல்லாஹ் அதிலிருந்து அவரை நீக்கிவிட்டால் அது அவரின் முந்தைய பாவங்களுக்கு பரிகாரமாகவும் எதிர்காலத்திற்கான எச்சரிக்கையாகவும் அமைகிறது. இப்போ ஒரு நோய் வருது, அவன் வந்து ஏதோ ஒரு மூமின் வந்து ஏதோ ஒரு லைட்டாக அல்லாஹ்வுடைய இதை வந்து அவன் மறந்துட்டான், அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த நல்லறங்களில் கொஞ்சம் தொய்வடைஞ்சிட்டான், அல்லது கவனமாக இல்லாமல் இருந்துட்டான், பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான், சில விஷயங்கள் பண்ணாமல் இருந்தான். அப்போ அந்த டைமில் அவனுடைய அந்த நார்மல் ரொட்டீன் லைஃப்பை அல்லாஹ் அட்டாக் பண்ணுவான், அதை ஹிட் பண்ணுவான். ஹிட் பண்ணும்போது அவனுக்கு புரிஞ்சிடும், மூமின் டக்கு புரிஞ்சுக்குவான், ரைட்டு அதான்டா வேலை, அதனால தான் அப்படின்ட்டு. அது வந்து நிறைய பேர் புரிஞ்சிடுவாங்க, சுதாரிச்சிருவாங்க. அது சில விஷயங்கள் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். சில விஷயங்கள் திடீர்னு வந்து ஏதோ ஒன்று கையில் அடிச்சுக்குவேன், ரத்தம் வரும். அடித்த உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வரும். அன்றைக்கி நீ இந்த அநியாயம் பண்ண, அதனால் இது வந்துச்சுன்னு எனக்கு உடனே ஞாபகம் வரும். ரசூல் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது ஒரு சிரமம் வருது, அந்த சிரமத்தை எல்லாம் நீக்கிட்டானா முந்தைய பாவங்களுக்கு பரிகாரமாக அது ஆயிடுது. எதிர்காலத்தில் அவன் இது மறுபடியும் செய்யாமல் எச்சரிக்கையாக அதை அமைச்சுக்கிறான். இது மூமினுடைய பண்பு. அடுத்த ஒரு பண்பு, இது வந்து நயவஞ்சகன். இப்போ நயவஞ்சகன்னா யார்? முஸ்லீம் தான், புரியுதா? அவனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் துனியா, இபாதத்து சும்மா பேருக்கு. எதுக்கு? அல்லா சாமி வரம் கொடுக்கறதுக்கு. துவா கேட்கணும்ல, நிறைய காசு கொடு, நிறைய புள்ள கொடு, என் பையனுக்கு வந்து நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடு, இல்லை என் பொண்ணுக்கு வந்து நல்ல ஒரு இடத்துல அமைச்சு கொடு, யூபிஎஸ்சி எக்ஸி இருக்குது இது கிளியர் பண்ணி கொடு,
இதுக்கெல்லாம் டாஸ்க் இருக்குல்ல. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு துன்பம் வருது, நோய் வாய்ப்பட்டு பின்னர் குணமடைந்தால் அவன் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டான், ஏதோ ஒரு அந்த துன்பத்திலேருந்து மீண்டுட்டான். அவன் என்ன பண்ணுறான், அவன் தன் உரிமையாளர்களால் கட்டப்பட்டு பின்னர் அவிழ்த்து விடப்பட்ட ஒரு கழுதையை போன்றவன். அவர்கள் ஏன் தன்னை கட்டினார்கள், ஏன் அவிழ்த்து விட்டார்கள் என்று அதற்கு தெரியாது. இப்போ மூமினுக்கு நோய் வரும்போது அடித்தவன் அல்லான்னு தெரியும், இதுக்கு தான் அடித்தான்னு தெரியும். அதிலிருந்து அவன் லெசனும் எடுத்துகிட்டு போயிடுவான். அதே மூமின் இல்லாதவனுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா அவருக்கு எப்படிப்பட்டதுன்னா, கழுதையை கட்டி போட்ட மாதிரி. ஏன் கட்டி போட்டாங்கன்னு கழுதைக்கு தெரியுமா? தெரியாது. அவுத்து விடுவாங்க காலை. எதுக்கு அவுத்து விட்டாங்கன்னு தெரியுமா? அதுக்கு விடுதலுடைய எக்ஸ்பீரியன்ஸு இது ரீசன். கழுதை என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருக்கும். எங்கே போனால் கைராசியான டாக்டர் ஊசி போட்டார், சரியாக போச்சு. ஏன் வந்துச்சு, என்னமோ ஒன்று பண்ணியிருக்கோம், பரிகாரம். கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்கவே இல்லாமல் நாம் தப்பு பண்ணால் தானேங்க யோசிக்கிறதுக்கு, நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்குன்ட்டு அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உட்காந்து சுற்றிட்டு இருந்தான்னு வச்சு. இப்போ இது வந்து ஹதீஸு அபுதாவுதில் 3089. இதுக்கு இன்னொரு ஹதீஸும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டேன், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு அந்தஸ்தை முன்பே தீர்மானித்து விடுகிறான். ஒருத்தனுக்கு முடிவு பண்ணிடுறான், இவன் இந்த சொர்க்கத்தில் இந்த அளவுக்கு இவன் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அதை அவன் தனது செயலால் அடையாமல் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அவன் செயல்பட மாட்டேங்கிறான். அல்லது ஒரு ரமலான் வருது, அதில் போதுமான அமல்கள் செய்யலை, சும்மா ஒரு நோன்பு வைக்கிறான், அது பண்ணுறான், மினிமலிஸ்டிக்காக பண்ணுறான், பெருசாக அமல்கள் வந்து அவன் செய்யலை. அந்த அந்தஸ்துக்கு தேவையான நன்மைகள் அளவுக்கு இவன் அமல் செய்யலை. இப்போ எல்லாம் முடிவு பண்ணிட்டான், ஆசைப்பட்றான், இவன் இவ்வளோ அமல் செய்யணும், இவன் நல்ல ஆள், இவனுடைய நல்ல மனசுக்கு இவன் இவ்வளோ பெரிய அந்தஸ்து அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சரி, அப்போ அந்தஸ்து எப்படி கொடுக்கறது? நான் அமல் இல்லாமல் கொடுக்க முடியாதுல்ல. அதுக்கு வந்து அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவனது உடலிலோ அல்லது அவனது செல்வத்திலோ ஒன்றும் உடல் ரீதியான ஒரு உபத்திரவமாக கொடுக்குறான். உடம்பு போயிடுது, ஏதோ ஒன்று ஆயிடுது, செல்வம் போயிடுது, இருந்த காசு போயிடுது, திருடு போயிடுது, மதிப்பிழந்து போயிடுது, ஏதோ ஒன்று. அல்லது அவனது பிள்ளைகளிலோ அவனை சோதிக்கிறான். அதான் சொல்கிறோம், தருதலை பிள்ளைங்களை கொடுத்துட்றான். அதுங்க டெய்லி டார்ச்சர் பண்ணுது. ஆனால் அதை சகிச்சுக்கின்றான்ல, இது ஒரு இந்த டார்ச்சரை சகிச்சுக்கிறான்ல, அல்ல பாரு எப்படி டேலிலாம் பண்ணுறான் பாரு. புரியுதா? குழந்தைங்க சத்தாய்க்குது, நம்மளை டார்ச்சர் பண்ணுது, அவர்கள் மூலமாக நமக்கு இடைஞ்சல் எங்கே? உடல், செல்வம், குழந்தைங்க, இந்த மூணும் டார்ச்சர் பண்ணும் அவங்கள. இப்போ இதை தாங்கிட்டு இப்போ எதுக்கு கொடுக்குறான்? இதை அந்தஸ்து உயர்த்துறது. இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து அபுதாவுதில் 3090வது ஹதீஸ். அப்போது இப்போ இந்த ஆயத்துக்கு வரும், எது எந்த ஒரு ரசூல் வந்தாலும் அந்த ஊரில் வந்து பஞ்சம் ஏற்படும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. மக்கால பிரச்சாரம் பண்ணும்போது ஒரே கலாய், ஒரே வந்து யார் அபுஜஹில், உத்துபா, இவங்கெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல். இதா பாருப்பா, இவர் ரசூல் அம்மாப்பாப்பா, வானத்துலேருந்து வந்துட்டாருப்பா, அவர்கிட்டலாம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா, என்ன ஏதாவதுன்னா மலக்கு கிழக்கு இறங்கிற போகிறாங்க அப்படி கலாய்ச்சிக்கிறது. என்ன இது கலாய்ச்சிட்டு இருந்தாங்களா? பார்த்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, மக்கள் இஸ்லாத்தை ஏற்க மறுத்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டபோது இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் கூப்பிட்டா பேசுறது கூட காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்பறம் தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு துவா செய்கிறாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட 7 வருட பஞ்சத்தை போன்று 7 வருடங்களுக்கு இவர்கள் மீது பஞ்சமான ஆண்டுகளை அனுப்புவாயாக. இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்குறாங்க. ஆகவே 1 வருடத்திற்கு அவர்களை பஞ்சம் பிடித்தது. 1 வருஷம்தான் ரசூலா கேட்டது 7 வருஷம். 1 வருஷத்துக்கு முதல்ல பஞ்சம் வருது. 1லேருந்து தானே அப்படியே 7ஆக போவோம். 1 வருஷத்தில் மேலும் மக்கள் எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க? குறைஷிகள் தோள்களையும் இறந்த விலங்குகளின் உடல்களையும் அழுகிய பிணங்களையும் உண்ணத் தொடங்கும் அளவிற்கு எல்லா வகையான உயிரினங்களையும் அழித்தது. உயிரினமே இல்லாமல் போச்சு.
ஒட்டகம் அரிசி சாப்பிட்றதுக்கு ஒட்டகம் இல்லை, விட்டா உயிரில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அப்புறம் வழி இல்லாமல் போயிடும். பாலைவனத்தில் எப்படி போகிறது, செத்துருவாங்க, ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் ஆயிரும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவர்களில் எவரேனும் வானத்தை பார்க்கும் போதெல்லாம் பசியின் காரணமாக அவர் புகை மூட்டத்தை காண்பதாக கற்பனை செய்து கொள்வார். வானத்தை இப்படி பார்த்தானா புகையாக தெரியுமா, அந்த அளவுக்கு அபூ சுஃபியானு இவங்களுடைய நிலைமையெல்லாம் ஆயிருக்கு. எனவே அபூ சுஃபியான் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அப்போ அபூ சுஃபியான் காஃபிர், சரியா? அப்போ அபூ சுஃபியான் போய் அந்த இடத்துல அவர்கிட்ட ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, ஓ முஹம்மது அவர்களே, தாங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுமாறும் உறவினர்களுடன் நல்லுறவை பேணுமாறும் மக்களுக்கு கட்டளையிடுகின்றீர்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய உபதேசம்லாம் ஞாபகம் வந்துருச்சு பார்த்தியா? எப்படி பஞ்சம்தான் வந்துச்சு, நீங்கள் அவ்வளோ பெரிய நல்லவர், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட சொல்லி நீங்கள் எப்படி எங்கள் பின்னாடி அவ்வளோ அக்கறையாக பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, உறவினர்கள்லாம் சேர்ந்து வாழணும், நல்லபடியாக இருக்கணும்லாம் சொல்கிறீங்க, சந்தேகமின்றி தங்கள் கோத்திர மக்களுக்கு இறந்து கொண்டிருக்கிறார்கள், நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் சொந்த பந்தம் நாங்கள், எல்லா வீட்லேயும் பணம் கிடக்குது, எனவே தயவு செய்து அவர்களுக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆகவே அல்லாஹ் வஹி செய்தியை அருளினான். எனவே வானம் தெளிவான புகை வெளிக்கொண்டு வரும் நாளை நீர் எதிர்பார்ப்பீராய். இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணில் ஒரு புகை மாதிரி நீங்களே பார்த்துட்டீங்க, அந்த புகை வரல, ரியலிஸ்டிக்காக ஒரு புகை வரும். இது பெரிய வசனம்னு வச்சுக்கோ, அது இதுக்கு பின்னாடி பயங்கரமான ஹிக்மத் இருக்குது. இது தனியாக வீடியோ போட்டிருப்போம். இது 3rd வேர்ல்டு வாரை குறிக்கும். இந்த புகை வானம் தெளிவான புகையை கொண்டு வரும் நாளில். இப்போ இந்த புகை சின்ன பகுதியாக சின்ன பார்ட்டாக ஈரானில் வந்துருச்சு. இப்போ டெஹரானில் என்ன இருக்குது, வெறும் புகை மூட்டம் தான் இருக்குது. அடித்து பாருங்கள் கூகுள் வீடியோவில், நமக்கும் அதுதான், சரியா? டெஹரான் பிரச்சனை கிடையாது, அது நபியோடைய உம்மத்து எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அது இங்கே யாருக்கு சொல்கிறான்ல, நபியோடைய உம்மத்து. அந்த வசனம் தொடர்ச்சியாக படித்து பாருங்கள். சூரத் துகான் எடுத்து படித்து பாருங்கள். 44வது அத்தியாயம் 1st வசனத்துலேருந்து அப்படியே படித்து பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு. நமக்கு தான் அதில் ஸ்பெஷல் ஆப் வச்சுருப்போம், முஸ்லீம்களுக்கு வச்சுருப்போம். முஸ்லீம் தான் பேசுவோம், காப்பீர் பேச மாட்டான் அந்த இடத்துல. அப்போது உங்களை நாம் பெரும்பிடியாக பிடிப்போம். இப்போ இந்த புகை மாறுவோம், இந்த புகை என்ன தெரியுமா மேட்ரு, இப்போ வந்துக்கிற புகை டெம்பரரி புகை, நியூக்ளியர் புகை கிடையாது. அது வந்துருக்கிறது ஆயில் எரிஞ்சிருச்சு. 2 எண்ணெய் கிணறு கொளுத்தி விட்டானுங்க, அது பெருசாக மேலே போய் புகை பரவி அது போய் மொத்த மேகத்துலேயும் போய் செட் ஆயிடுச்சு. மழை பெஞ்சதில் எல்லாம் ஆயில் விழுந்திருக்குன்னு இஸ்ரேல் சொல்லுது. ஆனால் ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னா, இவனுங்க ஆசிடு கலந்து கொண்டாந்து தெளிச்சு விட்டு போயிட்டானுங்க. இது அந்த திருட்டு பசங்க அது பண்ணக்கூடிய அயோக்கிய நாய்கள் தான் அவங்க, சரியா? ஏன்னா பள்ளிவாசலில் ஸ்கூலில் பாம்பு போட்டுட்டு நம்ம போடவே இல்லைன்னானுங்க. இப்போது அவங்க பாம்பு போட்டது வீடியோவே வந்துருச்சு. டாமஹாக் மிசைல் தான், அதுவும் அமெரிக்கா தான் போட்டிருக்கு. இவனுங்கெல்லாம் சோறு தான் திங்கிறானுங்களா, அயோக்கிய பசங்கங்கிறது தெரியாது, இவங்க அயோக்கிய நாய்ங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்துல்லாஹி அலைஹி தானே துவா செஞ்சுருக்காங்க பாரு, என்னன்ட்டு, என் உம்மத்துக்கு பஞ்சம் பிடிக்கணும்ல, புரியுதா? ஏன்னா பஞ்சம் நல்லது, ஞாபகம் வந்துருச்சுல இவங்களுக்கு. ரசூல்லாவுடைய உபதேசம் என்ன ஞாபகம் வந்துருச்சுல்ல. நீங்கள் எங்களை சேர்ந்து இருக்க சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லவர், எங்களுக்கு நல்ல நல்ல உபதேசமாக பண்ணுறீங்க, நீங்கள் பார்த்து அல்லாட்ட துவா செஞ்சீங்கன்னா மழை வரும், இந்த பஞ்சத்தை போக்கு. ரசூல்லா துவா செஞ்சாங்க, பஞ்சம் போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ரசூல்லா மேலே ஒட்டக குடல் தூக்கி வச்சாங்க, புரியுதா? அதுக்கப்புறம் அல்ல என்ன பண்ணால் பஞ்சம் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன கொடுத்தான், பத்ரு கொடுத்தான், உஹது கொடுத்தான், மக்கா வெற்றியை கொடுத்தான். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் துலக்காக்கள்ங்கிற பேரை கொடுத்தான். இன்னி வரைக்கும் அபூ சுஃபியான் அப்படின்னா இஸ்லாத்தில் ஒரு வெறுப்பாக பார்க்கக்கூடிய ஒரு ஆளுமை. இப்போ இது புகாரில் 1007வது ஹதீஸாக இருக்குது. அப்போ இதிலேருந்து புரியுதா? இப்போ இந்த ஆயத்தோட கான்டெக்ட் அல்லாஹ் அந்த சிரமங்களை பிடிக்க சொல்கிறான். இது சுன்னத்தோட அல்லாஹ்வுடைய சுன்னத். இது எல்லா காலத்திலையும், ஈசா நபி காலத்துலேயும் அப்படி தான், மூசா நபி காலத்துலேயும் அப்படி தான். மூசா நபி காலத்துலன்னா டிசைனாக வரும், இன்னும் அது போக போக வரும். கிட்டத்தட்ட 10 பிரச்சனை வரும் மூசா நபி காலத்தில். அது எல்லாமே அல்லாஹ் அடுத்தடுத்த சூறாக்கள்லாம் அது வரும். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு இன்னும் சில உதாரணங்கள் பார்த்துருவோம். அவர்கள் பாவங்களிலிருந்து விலகி கொள்வதற்காக பெரிய வேதனை அடைவதற்கு முன்பாக
சிறிய வேதனையை அவர்கள் சுவைக்கப்படும்படி செய்வோம். 32வது அத்தியாயத்தில் 21வது வசனம். இதே சுன்னத்தை இன்னும் விரிவாக பேசுகிறான் அல்லாஹ் இந்த இடத்துல. என்ன சொல்கிறான்? பெரிய அசாப் ஒன்று வரும். என்ன அசாபு? உலகத்தில் ஒட்டு மொத்தமாக அழிக்கப்படுற ஒரு அசாபு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அசாபு கொடுக்குறோம். இப்போ இந்த சின்ன அசாபு தான் இப்போ இன்றைக்கி நம்ம தலை மேலே நின்றுட்டுருக்கு. எது? 3ஆம் உலகப் போர். இதுக்கு மேலே ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது பெரிய அசாப். அது பெரிய லெவலில் அது நியூக்ளியர்லாம் வந்து அடி பின்னி எடுத்து நியூக்ளியர் அந்த அசாப் வரும்போது சில சாம்பிள் மட்டும் சொல்கிறோம். கிட்டத்தட்ட பல கிலோமீட்டருக்கு வானத்தில் புகை இருக்குது. புரியுதா? 3 வருஷத்துக்கு அந்த புகை கலையாது. ஒரு பத்தி போட்டேன்னா புகை இருக்கும், ஃபேனு போட்டேன்னா கலைஞ்சு அப்படியே டைல்யூட் ஆகி போயிடும், மற்ற ஏரோட சர்க்குலேட் ஆகி போயிடும். இது வந்து நார்மல் புகை. அந்த புகை திக்காக இருந்துச்சுன்னா, திக் புகைன்னா என்னென்னு நம்ம பார்த்ததே கிடையாது. நியூக்ளியரோடைய புகை எப்படிப்பட்டதுன்னா கல் மாதிரி. அது உறிஞ்சன்னா அப்படியே ரத்தம் வந்துடும். நான் சுவாசிச்சேன்னா ரத்தம் வந்து லங்ஸ் எல்லாம் 2 துண்டாக கிழிஞ்சிடும். அந்த புகை எந்த இடத்துல நியூக்ளியர் விழுந்துச்சோ அந்த இடத்துல ரொம்ப டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பாம்பு போட்டாங்கன்னா அந்த இடத்துல ஒரு 100 அது பாம்புடைய கெப்பாசிட்டி பொறுத்து 100 கிலோமீட்டருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும், வாழவே முடியாது. அடுத்த ஒரு சர்க்கிளில் இன்னொரு 10 கிலோமீட்டர் தாண்டிச்சுன்னா கேன்சரு, அடுத்து 10 கிலோமீட்டர் தாண்டிச்சுன்னா லங்ஸ் அவுட்டு, அடுத்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டிச்சுன்னா ஸ்கின் டிசீஸு, முடி கொட்டி போயிடும், தோல்லாம் பிஞ்சு போயிடும். இந்த லெவலில் இருப்பேன். அடுத்த ஒரு 10 கிலோமீட்டரில் ரேடியேஷன் இருக்கும். சாப்பிட்டேன்னா வயிற்று வலி, தலைவலி, ஜீரணம் ஆகாது, சைடு எஃபெக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். தப்பி பிழைக்கிறவன் ஏதோ ஒரு ஓரஞ்சாரமாக எவனாவது காட்டில் இருந்தானா அவனுக்கு வந்து தப்பி பிழைக்கும். இது வந்து அல்லாவுடைய சுன்னத்து. இப்போ வரப்போகிற சுன்னத்து இது. அசாப் இஸ்திசால் அல்லாவுடைய புறத்துலேருந்து வருது. நீங்கள் கண்ணை மூடிட்டு அமெரிக்காவை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் இது நடக்கும். இது யூரோப் மேலே நடக்கும். யாரெல்லாம் இந்த அநியாயத்தில் பங்கு பெற்றுட்ருக்கீங்க, ஈரானுக்கு எதிரான இந்த அநியாயத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றுட்ருக்கீங்க, பலஸ்தீனுக்கு எதிரான இந்த அநியாயத்தில் யாரெல்லாம் பங்கு பெற்றுட்ருக்கீங்க, இந்த அரபு நாடுகள் அனைத்தின் மேலேயும் இது வரும். இது அல்லாவுடைய சுன்னத்து. இப்போ கொடுத்துருக்கிற சின்ன அசாபு இதுக்கே சுதாரித்து இந்த அநியாயக்காரர்கள்லாம் தடுத்து ப்ரெஷர் கொடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா அது வந்தே தீரும். தன் இறைவனின் கட்டளையால் ஒவ்வொன்றையும் இது அழித்துவிடும். இறுதியில் அவர்களின் நிலைமை என்ன ஆயிற்று எனில், அவர்கள் வசித்த இல்லங்களை தவிர வேறு எதுவும் அங்கே தென்படவில்லை. இவ்வாறே குற்றம் புரியும் மக்களுக்கு நாம் கூலி கொடுப்போம். வெறும் உங்களுடைய பயன்படுத்திய பொருட்கள் மட்டும்தான் இருக்கும், மெட்டீரியல் தான் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. எப்படி? இப்போ இன்றைக்கி வந்த ஆது சமூகத்துடைய அந்த எச்சங்கள் இருக்குல்ல, மியூசியம் இருக்குல்ல, நம்மளும் மியூசியமுக்கு போயிடுவோம். எது? யூரோப் மியூசியம் போயிடும். இன்னும் கொஞ்சம் நல்ல துபாய் மியூசியமுக்கு போயிடும். புரியுதா? ஒரு ஈகாக்கா போகாது. இப்போவே துபாய்க்கு ஃப்ளைட் போகிறதில்ல. லண்டன்லேருந்து ஒரு ஃப்ளைட்டு ஏர் இந்தியா கிளம்பி வந்திருக்கு. என்ன இப்போது கிட்டத்தட்ட ஒரு 16-18 மணி நேரமாக எகிப்தில் ஹால்ட் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. அது வரைக்கும் தான் ரூட்டு கிளியராக இருக்குது. மற்றதெல்லாம் கசாமுசான் மிசைல் மேலே பாஞ்சிட்ருக்கு. சரியா? எந்த மிசைல் எங்கே போய் ஹிட் பண்ணுன்னு தெரியாது, சேஃப் கிடையாது, அதனால் நின்றுக்குவாங்க அப்படின்னு. அங்கே பாட்டுக்கு உசுரை பிடிச்சிட்டு உட்காந்துருங்க. அடுத்து கப்பலில் வர்றதுக்கு வழி இல்லை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் மூடி வச்சுறாங்க. இந்த பக்கம் போனால் ஹவுதீஸ் அடிக்கிறான். ஒரே டென்ஷனாக இருக்குது. இவனுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா கூமுட்டைங்களும் போய் இன்றைக்கி அமெரிக்காவை போட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் இது மோசமான இது வரும். இந்த ஈரான் போரை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நம்ம சொல்லிடணும். என்ன அப்படின்னா, இந்த போர் ஈரானுக்கு ஒரு அருட்கொடை. ஏன்னா அவங்களுடைய அந்தஸ்துகளை எல்லாம் உயர்த்தணும். புரியுதா? சாதாரண முஸ்லீம்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஈமானை கொண்டு உயர்த்துகிறான், ஷஹாதத்தை கொண்டு அவங்களுக்கு உயர்த்துகிறான். அந்த பரிசு, அந்த குழந்தைகள் 170 குழந்தைகள் கொல்லப்பட்டது அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆயிட்டாங்க. ஆயத்துல்லா ஹாமினி வந்து அவர் பிரியமானவர் ஆகிட்டார். இப்போ வந்திருக்கிறார் ஒரு பையன். அவர் யாருன்னா, அவர் 17 வயசுலேயே போரில் கலந்துக்கிட்டவர். ஈராக் வாரில் அவர் டைரெக்டாக லைவில் ஒரு இராணுவ வீரராக கலந்துக்கிட்டவர். ஸோ அதனால் வந்து அவருடைய இன்டலெக்சுவல் லெவலு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க அப்பாவை விட ஜாஸ்தியாக இருக்கும். சரியா? அவர் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான ஆள்.
சரண்டர் அது பேச்சுவார்த்தைக்கு வர மாட்டேங்கிறேன். சரண்டர்லாம் போட்டு காமெடி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குது அமெரிக்கா. அடே என்னடா பேச்சு பேச சரண்டர், நீ வேணால் சரண்டர் ஆகடா, புரியுதா? அப்போது இந்த ஜயனிஸ்ட்டு, அயோக்கிய, சாத்தானிய, யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, நாத்திக மற்றும் முஷ்ரிக்கு, யூத, கிறிஸ்தவ, இஸ்லாமிய, நாத்திக, முஷ்ரிக், இந்த 5 பார்த்துக்குங்க. இந்த அயோக்கிய கூட்டணி இவங்க எல்லாருமே ஜைனிஸ்ட்டுங்க. இந்த ஜைனிஸ்ட் ஜாதி இந்த 5லையுமே இருக்குது. நாத்திகத்துலேயும் இருக்குது, முஸ்லீம் ஜைனிஸ்ட்டுக்கான் எல்லாமே இருக்கும். இவன் இந்த கூட்டணி இழிவடையும். என்ன, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அல்லாஹ் என்ன அப்படின்னா, நான் மிஞ்சிருக்கணும், என் ஃபேமிலி மிஞ்சிருக்கணும் இல்லை, இன்டர்நெட் மிஞ்சிருக்கணும், உலகமே இந்த நாய்ங்க அழியிறத பார்க்கணும், கண் கூட இந்த 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 அநியாயக்கார கூட்டங்கள், இவங்க போட்ட ஆட்டங்கள், இவங்க மியூசியம் வரணும். அப்போ இதை எப்படி ஓவராலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த சோதனைகள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லவர்கள் சோதனையில் சிக்கிக்கொள்ளும்போது பழைய நிலையை விட உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவாங்க. இவ்வளோதான் மேட்ரு. தீயவர்கள் அந்த சோதனையில் சிக்கிக்கொள்ளும்போது படிப்பினை பெறாமல் மீண்டும் பழைய செயல்களை திரும்ப செய்வாங்க. அதன் மூலமாக அல்லாஹ் அவங்கள என்ன பண்ணிடுவான், ஹுஜ்ஜத்து நிறுவிடுவான். ஏன் அப்படின்னா, இந்த சோதனை அல்லாஹ் எப்படி கொடுப்பான் அப்படின்னா, அந்த கொடுக்குற நேரத்தில் பேரலில் அந்த நபி பிரச்சாரமும் பண்ணிகிட்ருப்பார். புரியுதா? இன்றைக்கி ஈரான் ஷஹாதத் அலன்னாஸ், புரியுதா, மனிதர்களுக்கு உபதேசம் இன்றைக்கி உலகம் பூரா ஈரான் செஞ்சிட்ருக்கு. இஸ்லாமிய அழைப்பு பணியை இன்றைக்கி ஈரான் தலைமை தாங்கி செஞ்சிட்ருக்கு. அநியாயத்துக்கு எதிராக எப்படி முதுகெலும்போடு நிற்கணுங்கிற பாடம் தான் அது. முதுகெலும்பு இல்லாதவர்கள்லாம் இவங்களை பார்த்துக்குங்க, புரியுதா? போர்கள்லாம் சூடு சோரணைக்காக தான் சண்டை செய்கிறது, லாப நஷ்டம் பார்த்து செய்கிறது போர் கிடையாது. போர் பொறுத்த வரைக்கும் அவனுடைய அந்த மான மரியாதைக்காக தான் போர். உலகத்தில் நடந்த எந்த போருமே பணத்துக்காக எவனும் செய்யக்கூடாது, மானத்துக்காக, மரியாதைக்காக, ரோசத்துக்காக தான். இந்த ஒரு நாட்டை பாதுகாக்கிறான். ஏன் பாதுகாக்கிறான்? என் வீட்டில் எப்பட்றா நீ அடிக்கலாம், என் மக்களை நீ எப்பட்றா அடிக்கலாம், என் நிலத்தை எப்பட்றா நீ ஆக்கிரமிக்கலாம், இந்த ரோசம்தான் போர், புரியுதா? இதுக்கு தான் இந்த ரோசத்தில் சண்டை போடுறவன் தான் ஜெயிப்பான். லாபத்துக்காக வர்றான் பாரு, அவன் கூலிக்கு மாரடிக்கிறனா என்ன வந்தால் திருடலன்னு தானே வர்றான், அவன்லாம் நிற்க மாட்டான், ஓடிடுவான். அப்போ இது புரிஞ்சுக்கணும், புரியுதா? கடைசியாக அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அவ்வூர்களில் வாழ்ந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சம் உள்ள நடத்தையை மேற்கொண்டிருப்பார்களானால் வானம் பூமி ஆகியவற்றின் அருள் வளங்களை, வாயில்களை அனைத்தையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டிருப்போம். ஆனால் அவர்கள் சத்தியத்தை பொய்யென்று உரைத்தார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எனக்கு என்னடா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வந்துச்சு? அவ்வூர்களில் வாழ்ந்த மக்கள் நம்பிக்கை கொண்டு இறையச்சமுள்ள நடத்தையை மேற்கொண்டிருப்பார்களானால், நம்பிக்கை கொண்டு நல்லது செய்யணும். அல்லாஹ் நன்னடத்தைன்னு என்ன சொல்லிட்டு இருக்கிறான்? கரெக்டாக தொழுவணும், இது பண்ணணும், இதாக சொல்லிட்டு இருக்கிறான். அல்லாஹ் என்ன பேசிகிட்டு இருக்கிறான்? தொழுவுறதெல்லாம் நீ அல்லாஹ் உனக்கு கொடுத்த பிச்சை, அது அவனை வழிபடுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கற்றுக் கொடுக்குற பிச்சை. அல்லாஹ்வுக்கு அது தேவை கிடையாது. நீ தொழுவாமல் போ, எக்கேட கட்டுப்போ, நாசமாக போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு மறுமையில் நான் கொஸ்டின் பண்ணும்போது பதில் சொல்லிக்கோ. பூமியில் ஃபசாது பண்ணாத, அளவு நிறுவையில் மோசடி பண்ணாத, விபச்சாரத்தை கற்றுக் கொடுத்து பாப்புலராக்காத, சொசைட்டியை கரப்ட் பண்ணாத. அல்லாஹ் இதைத்தான் சொல்கிறான். இது பண்ணாமல் இருந்தாலே நான் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அருள் வளங்கள் திறந்து விடுவேன். அப்போ தெரியும் உனக்கு. ஒவ்வொரு ஊர்லேருந்து பெட்ரோலுக்கு பீச்சு எடுக்க வரையும். பெட்ரோல் இல்லைன்னா நமக்கு வேறு ஒரு ஐட்டம் கிடைக்கும், புரியுதா? அவ்வளோ வளங்கள் வச்சுருக்கேன். இந்தியாவில் வளங்கள் இல்லையா? இவ்வளோ வளங்கள் இருக்குது. கேஸஸ் இருக்குது, நேச்சுரல் கேஸஸ் இருக்குது, மெட்டீரியல் இருக்குது, நிறைய கனிம வளங்கள் இருக்குது. ஆனால் அவர்கள் சத்தியத்தை பொய் என்று உரைத்தார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம். அப்போது இதில் இப்போ பாரு, ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இதில். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அல்லாஹ் என்ன சொன்னால், வேதனை வரும், ஒரு வேதனை வரும், உபதேசம் பண்ணிகிட்ருப்போம். உபதேசத்தை புறக்கணித்தா அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணுவாங்கிறான்? பனிஷ்மெண்ட் வராது, செல்வ செழிப்பு வரும். செல்வ செழிப்பில் கூத்தடிக்கும் போது பிடிச்சிருவேங்கிறான். இப்போ என்னங்கிறான்? ஒரு வேதனை வரும்,
அதுக்கு நீ நன்றி செலுத்தினா செல்வ செழிப்பு திறந்து விட்ருவேங்கிறான். அப்போது இங்கேயும் அதுதான், வேதனை செல்வ செழிப்பு, இங்கேயும் வேதனை செல்வ செழிப்பு. இப்போ பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? இது மூமின் மட்டும்தான் புரியும். புரியுதா? இப்போ வந்திருக்கிற செல்வ செழிப்பு ஏன் எப்படின்னா, வேதனை வந்துச்சு, நான் கேரக்டரை சரி பண்ணிட்டேன், இந்தந்த தவறுகளை செஞ்சிட்டு இருந்தேன், அதுலேருந்து நான் சரி பண்ணிட்டேன், இப்போ வந்திருக்கிற செல்வ செழிப்பு எனக்கு அருட்கொடையாக வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இந்த இடத்துல வேதனை வந்துச்சு, ஆனால் நான் என்னுடைய செயல்பாடை மாற்றிக்கவே இல்லை, பின்னாடி எனக்கு செல்வ செழிப்பு வந்துருச்சு, அப்போனா இது எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக வந்திருக்கிற செல்வ செழிப்பு. புரியுதா? ரெண்டும் ஒரே சினாரியோ. புரியுதா இல்லையா? அதாவது சிரமம், அதுக்கப்புறம் அந்த சிரமத்தை நீக்கிறான். இங்கேயும் சிரமம், அதுக்கப்புறம் அந்த சிரமத்தை நீக்கிறான். ஒன்று அசாபுங்கிறான், இன்னொன்று அருட்கொடைங்கிறான். புரியுதா? இது மூமின்னால் ஃபீல் பண்ண முடியும் எது அசாப். இப்போ வந்திருக்கிற செல்வ செழிப்பு அசாபா அருட்கொடையான்ட்டு உலக மக்களுடைய கேரக்டர் மாறிடணும். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு சின்ன அசாப் வந்துச்சு, உலகமே கொந்தளிச்சிருச்சு, அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்து அப்படின்னு உலகம் பூரா ஒரு ப்ரெஷரு, ஐநா சபை கூப்பிட்டு ஒரே ப்ரெஷரு, நிறுத்துற மூடிட்டு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு, ஈரான் மேலே இருக்கிற பொருளாதார தடையெல்லாம் நீக்கிட்டு, ஈரானுக்கு செஞ்சதெல்லாம் மிகப்பெரிய குற்றம்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு, போர் குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுத்து, இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் உலகத்தில் ஒரு சூப்பரான மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் அங்கங்கே வளங்கள் திறந்து விடப்பட்டு அங்கங்கே தங்கம் வெள்ளின்னு வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உலகம் அல்லாஹ்வுடைய நன்மதிப்பு பெற்ற உலகம்னு அர்த்தம். சரியா? இது பராமலே ஈரான் அப்படியே அழிஞ்சு போய், அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு செல்வ செழிப்பு வந்து, யூரோப்புக்கு ஈரானுடைய ஆயில், ஸ்டேட் ஆஃப் ஹுர்முஸுடைய கண்ட்ரோலு, இது எல்லாமே அவங்க கையில் போய், இப்போ பார்த்தியா வெனிசுலா ஆயில் என்கிட்ட, சவுதியோட ஆயில் என்கிட்ட, ஈரானோட ஆயில் என்கிட்டன்னா உனக்கு அல்பாயுசு. புரிஞ்சிருச்சாப்போ? ரெண்டு ஒரே வசனம், ரெண்டு ஒரே சீன் தான் பேசுது, ஆனால் ஒருத்தன் ஒருத்தன் ஹீரோ, ஒருத்தன் வில்லன். இதில் யார் ஹீரோ யார் வில்லங்கிறது இப்படி தான் முடிவு பண்ணும். புரியுதா? இதுதான் விஷயம். ஆக மொத்தத்தில் நேர்மையாக நடங்க, நலம் நாடுங்க, உண்மை பேசுங்க, நற்பண்புகள் வளர்த்துக்குங்க. புரியுதா? மற்றவங்களுக்கு முஸ்லீம் அல்லாத சுப்ஹானல்லாஹ் கேரேட்டடுன்னு ஒரு யூடியூப் சேனல், செருப்பில் அடிக்கிற மாதிரி நாக்கப்படுற மாதிரி என் பயானோட தெளிவாக அவன் பேசுகிறான். குரான் இல்லை அவங்ககிட்ட, ஹதீஸ் இல்லை, அருமையாக சொல்கிறான். இந்தியாவுக்கு இது லாபம், ஆனால் லாபத்தை பார்க்கக்கூடாது, இது மோரல் வேல்யூஸ் அகைன்ஸ்ட். நாம் ஈரானுக்கு கூட நிற்கணும் சொல்கிறான், ஈரானுக்கு கூட நிற்கணும். ஏன்னா இவன் அநியாயம் பண்ணுறான், அநியாயக்காரனோட நம்ம எதிர்த்து நிற்கணும். இவனுக்கெல்லாம் குரான் கிடச்சா நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுவான். கேவலமாக இருக்குது முஸ்லீம்கள் நினச்சா. குரானை படித்து தொலைய மாட்டேங்கிறோம், சிந்திக்க மாட்டேங்கிறோம். என்ன நம்முடைய தலைவர்கள், நம்முடைய அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் எவ்வளோ நாசமாக போயிட்டுருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், இரவில் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வேதனை அவர்களை திடீரென தாக்காது என்று இவ்வூர்களில் வாழும் மக்கள் அச்சமற்று இருக்கிறார்களா? அல்லது பகலில் அவர்கள் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போதே நம்முடைய வேதனை அவர்களை தாக்காது என்று இவர்கள் நிம்மதியுடன் இருக்கிறார்களா? இல்லை கேட்குறான், என்னடா உங்களுக்கு அவ்வளோ தெனாவட்டாகி போச்சா? மேலே ஒருத்தன் நான் இருக்கேன், என்னால் திடீர்னு உங்களெல்லாம் பிடிக்க முடியுங்கிற உணர்வே உங்களுக்கு இல்லையா? அப்படி தானே இந்த 5 கூட்டம் வாழ்ந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாம் போகும்போது, எப்பாப்பா போயிடாதீங்கப்பா, நாங்கள் ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் துடிச்சிங்களா? போகிறோன்னா போ, என்னத்தை போய் என்ன கெட்டுற போகுது? இனிமேல் நாங்கள் நிம்மதியாக வாழ்வோம். அந்த 3 நாள் நிம்மதியாக வாழ்ந்தேன். புரியுதா? இப்போ அந்த செல்வ செழிப்பு திறந்து விடப்பட்டதுப்பா, இப்போ தான்ப்பா ஊர் மாதிரி இருக்கு. இல்லைன்னா எப்போ பாரு நைன்ட்டு ஒரே பிரச்சனை. இனி ஊர் சுத்தமாச்சுப்பா, பெனாயில் ஊற்றி கழுவி விடுப்பா, கழுவி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு ஜனாதா குளிப்பாட்டுறதுக்கு கூட ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு தான் ஆவீங்க. அதான் இங்கே அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அந்த ஊரார்கள் இவங்க இந்த மாதிரி இருந்தாங்கல்ல, உங்களை அந்த மாதிரி நம்முடைய வேதனை தாக்காது என்று இவர்கள் நிம்மதியுடன் இருக்கிறார்களா? அவங்களாம் கேட்குறான், என்னடா நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர்ஸா நீங்கள்? அவங்களால அவங்களுக்கு வந்த வேதனையை தடுக்க முடிஞ்சதா? யாருக்கு? ஆது சமூகத்துக்கு, சமூகத்தை தடுக்க முடிஞ்சதா? நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் ஏதாவது போட்டிருக்கீங்களா? ஏதாவது இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா?
அல்ல அதான் கேட்குறான். ப்ரொடெக்ஷன் ஏதாவது தடுப்பு சுவர் கட்டி வச்சுருக்கீங்களா, சுனாமிக்கு வராத மாதிரி ஏதாவது கோட்டைகள் இந்த மாதிரி கட்டிருக்கீங்களா? அவன் வீடு 7 இன்ச் தெரியுமில்ல மலையில், இன்றைக்கும் அப்படியே தான் இருக்குது அந்த வீடு. புரியுதா? காங்கிரீட்டு இரும்பு கம்பிலாம் கிடையாது, இன்னும் கும்முன்னு இருக்கு ஊர். சரியா? அதை விட ஸ்ட்ராங்கான வீடு உன் வீடு எதில் இருக்கு? மணலில். மக்கால் என்ன ஊர்? மக்காவாசியில் மதீனாவாசி எப்படி இருக்காங்க இவங்கெல்லாம்? தாயிஃப்லாம் பலவீனமாக இருக்காங்க. அந்த வீடே பிடிச்சி அந்த பிரித்தோமே, நீ எல்லாம் என்ன மாத்திரம். இப்போ கடைசியாக வந்தாங்கள மக்கா வெற்றின் போது அந்த வீடுகள்லாம் என்னாச்சு? போய் ஒளிஞ்சுவாங்கள. என்ன இம்மக்கள் அல்லாவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருக்கிறார்களா? உண்மையில் அழிந்து போகக்கூடிய மக்கள் தாம் அல்லாவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருக்கார்கள். அல்ல என்ன நினைக்கிறேன்னா, பூமி செஞ்சு விட்டுட்டு 2 கூட்டத்தையும் அடிக்க விட்டுட்டு யார் ஜெயிக்கிறான்னு நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன்னு நினச்சிட்ருக்கியா? இதுக்கு பின்னாடி நான் பிளானிங் பண்ணுறேன்ப்பா. இவனுக்கு அவனை வச்சு சாவு, அவனுக்கு இவனை வச்சு சாவு. அல்லாவுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஈரான் 1979 மன்னரை விரட்டி அடிச்சுட்டு அவங்களுடைய ஒரு ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஷரியத்தை பேஸ் பண்ணிய ஒரு ஆட்சி. அதில் பல கட்டமைப்பு இருக்குது. அப்போ அந்த ஷரியத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆட்சி அவங்க உருவாக்குனாங்க, ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. அப்போவே அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஆயத்துல்லா ஹுமைனிகிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய எதிரிகள் இஸ்லாமிய நாடுகளில் யார்? ஒருவரும் இல்லை. பழைய வீடியோ நான் சொல்கிறது, 80s இருக்கிற வீடியோ. ஒன் வேர்டில் ஆன்சர் கொடுக்குறார், ஒருவரும் இல்லை. உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி யார்? அமெரிக்கா. 84 சொல்கிறாரு அமெரிக்கா அப்படிங்கிறது. என்னாச்சு? அமெரிக்கா ஈராக்கை வச்சு ஈரானை அட்டாக் பண்ண வச்சான். யார் பண்ண வச்சா? அமெரிக்கா. சதாம் ஹுசேனும் அடித்தான், ஆனால் ஜெயிக்கலை. இன்றைக்கும் ஈரான் இருக்குல்ல. சதாம் ஹுசேன் இங்கே மியூசியம் போயிட்டானா? அவனுடைய சிலையெல்லாம் இங்கே அழிஞ்சு போச்சா? அவன் அடித்தான், அடித்ததெல்லாம் அடித்தான். அமெரிக்கா கொடுத்த மிசைல் வச்சு அடித்தான். ஸ்கட் மிசைலு, இந்த மிசைல் அடித்தான். அப்போ தான் இவங்க எடுத்தாங்க. நம்மக்கிட்ட பொருளாதார தடை அப்போயே போட்டாங்க. ஃப்ளைட் வாங்க முடியாது, நம்மகிட்ட எந்த இதுவுமே கிடையாது. இது நல்லா இருக்கே, எது இந்த மிசைல் நல்லா இருக்கே. பேசாமல் நம்ம இதை தயார் பண்ணால் என்ன? 84 போட்டார் ஃபேக்ட்ரி. புரியுதா? இப்போ நீங்கள் 2026 சண்டை நடந்துட்டுருக்குல்ல, 84 ரெடி பண்ணிருக்காங்க. அது 84 டனல் தோண்ட ஆரம்பித்தாங்க. பல 100 கிலோமீட்டருக்கு சுரங்கப்பாதைகள் இருக்குது. 84 அவங்க தோண்டிகிட்டே இருந்தாங்க. டனல் தோண்டினாங்க. மிசைல் தயாரித்தாங்க. ஸ்டாக் வச்சாங்க. எல்லாம் மிசைல் தான், அந்த டெக்னாலஜி தான். அதுக்கப்புறம் 2011 அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? ஒரு ட்ரோன் அனுப்புது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இவங்க டெக்னாலஜி தான் சொன்னல, ஈரான்காரங்க உங்களுக்கு அப்பனிங். சரியா? அவங்ககிட்ட இப்போ பொருளாதார தடை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உலகத்தை அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு ட்ரோன் ஒன்று அனுப்பினான் அமெரிக்கா. ஒபாமா அனுப்பினான், ஒரு ட்ரோன் அனுப்பினான். ட்ரோன் அனுப்பினோன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ரிமோட் மூலமாக அந்த ட்ரோனுடைய சிஸ்டமை ஹைஜாக் பண்ணி சேஃப்டியாக லேண்ட் பண்ணிட்டாங்க. விழ வைக்கலை, அப்படியே இந்த பட்டம் போயிட்டு இருந்துச்சுன்னா நடுவில் நாங்கள் மாஞ்சா போட்டு அறுத்து விட்டு இறக்கிடுவோம். நாங்கள் இருத்து அதை எங்கே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பல மாதத்துக்கு அந்த பட்டத்தை பறக்க வைப்போம். அது மாதிரி அந்த ட்ரோனை உடைக்காமல் அப்படியே முழுசாக கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இறக்குன ஒன்று அப்போ வரைக்கும் உலகத்துக்கு ட்ரோன்னு என்னன்னே தெரியாது. 2010 எவனுக்கு தெரியும் ட்ரோனுன்ட்டு? விளையாட்டு ட்ரோன் கூட வரல. சரியா? ட்ரோன் என்னன்னே தெரியாது. ட்ரோனை இறக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இது. என்ன இருக்குது? நல்ல ஐட்டமாக இருக்கே. ஃப்ளைட் இல்லைன்னா என்ன? மிசைல் ஒரு பக்கம், ட்ரோன் ஒரு பக்கம். அதுவும் அமெரிக்கா கொடுத்தது, இதுவும் அமெரிக்கா கொடுத்தது. என்ன இது? உளவு பார்க்க போச்சு, இறக்கிட்டாங்க. நல்லா இருக்கே சைடாக. இது மாதிரி பசங்கிட்ட ஓப்பன் பண்ணி விட்டு, இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்ஜினு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது டிவிஎஸ் 50ன்னு வச்சுக்கோ. அந்த இன்ஜின் கொண்டாந்து கொடுத்தா பிரித்து பார்த்தா நம்ம செஞ்சிட மாட்டோம். அது நம்ம முன்னாடி வேகமாக ஓடும்போது தான் நமக்கு தெரியாது இது ஏன் ஓடுது, என்ன பண்ணியிருக்கான் உள்ளன்ட்டு. பிரித்து பார்த்தா இந்த சுசுகி பிஸ்டனு, சுசுகி கார்பரேட்டரு, அதான் சைலன்சர் சாம்பர் போட்டிருக்கிறான், கிளச்சில் இது கொடுத்துருக்குறான், ஜெட்டு இது கொடுத்துருக்குறான், ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி இருக்குது, டியூனிங் இந்த வச்சு விட்டால் எல்லாம் பக்காவாக ஓடும். புரியுதா? அதே அப்படியே இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். முதலில் செய்வது இன்ஜினியரிங், அது இருப்பதை பார்த்து காப்பி அடிப்பது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சான், ட்ரோனு செஞ்சான்.
இன்றைக்கி உலகத்தில் ஈரான்கிட்ட இருக்கிற ட்ரோனு யார்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட வேறு ஃப்ளைட் அவனுக்கு செய்யவே முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய வேறு பொருட்கள் தேவை. அந்த பொருட்கள்லாம் உலக பொருளாதார தடை இருக்குன்னு அந்த 84லேருந்து தோண்டின அத்தனை குகையிலையும் ட்ரோனாக குவிஞ்சு கிடக்கு. அந்த மிசைல் விட்டாம்பார், அது மிசைலாக குவிஞ்சிருக்கு. அடுத்து மிசைல் இவங்களே அப்கிரேடு பண்ணாங்க. அவள் விட்ட பழைய காலத்து மிசைலு இப்போ வச்சான் சிஜிலு, ஷாஹிது, ஜுல்ஃபிகார், ஹைபர் இவங்களுக்குன்னு வச்சுருக்கான். எது யூதர்களுக்கு ஹைபர், ஹுர்ரம் ஷாரு அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை, எல்லாம் வச்சுருக்கான். வெறும் மிசைல் தான் உள்ளே விட்டுருக்கிறான். இதெல்லாம் அல்லாவுடைய பிளானிங்கு. அந்த ஒத்த ட்ரோனு இவன் ஃபஸ்ட்டு ஒபாமா என்னன்னா அது எங்கள் ட்ரோனே இல்லைன்ட்டான். என்ன எங்கள் ட்ரோனே கிடையாது, நாங்களாம் அனுபவம் இல்லை, ஈரான் மேலே பறந்ததெல்லாம் எங்களுது கிடையாதுன்ட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ட்ரோன் ஒன்று மிஸ்ஸிங்கு, இந்த பக்கம் எங்கேயாவது இருந்தாப்பா அப்படின்னு அப்புறம் அதான் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இப்போ சைனாலாம் செஞ்சு புரியுதா. இவன் டெக்னாலஜி எடுத்து எப்பா அந்த எலும்பு கூட கொஞ்சம் இங்கே கொடுத்தீன்னு நான் செஞ்சு தட்டுவேன். எலும்பு கொடுத்து அவங்களும் கொடுத்தாங்க. இப்போ சைனா குவிஞ்சு வச்சுருக்கு, இப்போ டூயின்னு வச்சுருக்கு. இப்போ எல்லாருக்கும் பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த ட்ரோன் தான். ஷாஹித் ட்ரோன் யார் கொடுத்தது? ஒபாமா கொடுத்தது. இதான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் அதான் சொல்கிறான். அல்லாவின் சூழ்ச்சி குறித்து அச்சமட்டுறீங்களா? டேய் பிளானிங் நான் பண்ணிகிட்ருக்கிறேன்டா. யூசுஃப் நபி எகிப்துக்கு போகணும், யார் கூப்பிட்டு போனா? டிரான்ஸ்போர்ட் வேலை யார் பார்த்தா? அல்லாவுடைய அவுலியாக்களா? எல்லாம் எதிரிங்க தான். யூசுஃப் நபியை கொண்டு போய் நல்ல ரேட்டுக்கு வித்தரலான்னு சொல்லிட்டு கிணத்துல கொண்டு போய் தம்பிங்க தள்ளனானுங்க, அண்ணனுங்க தள்ளனானுங்க. இவனை சாகடிக்கிறதும் ஒரே வழின்ட்டு அவர் போய் தண்ணியில் விழுந்துட்டார். கிணறு ஒருத்தன் தண்ணி சீந்தும்போது அந்த வந்த எகிப்துக்கு போகிற அந்த வியாபார கூட்டம் யூசுஃப் நபியை தூக்கிட்டு போய் அங்கே போய் விற்றுட்டாங்க. விற்றது யார்கிட்ட விற்றாங்க? மன்னர் அரண்மனையில் இருக்கிற ஒரு மந்திரிக்கு விற்றாங்க. அவர் அரண்மனையில் இருந்தால் அவர் டெய்லி அங்கே அரசியல் கற்றுக்கிட்டார். புரியுதா? அரண்மனையில் இருக்கிற ஒரு வீட்டில் வளர்ந்தாருன்னா எப்படி இருக்கும்? பாலிட்டிக்ஸ் அத்துப்படியாச்சு. அப்போ என்ன ஆகிட்டார்? டைரக்ட் மன்னர் போஸ்ட்டில் போய் உட்காந்தார். அப்போ யூசுஃபை மன்னர் ஆக்கிறதுக்கு அல்லாஹ் யாரையெல்லாம் பயன்படுத்தினா? அதே மாதிரி தான் இன்றைக்கி ஈரானை அல்லாஹ் இஸ்லாத்தை இன்றைக்கி கொண்டு வரதுக்காக உங்களையெல்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறதா நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் ட்ராப்பு நீங்கள் வச்சு தான் நினச்சிங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தான் ட்ராப் வச்சுருக்காங்கிறது இந்த போர் முடியும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் இன்டர்நெட் மட்டும் இருக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்துக்கே அந்த காட்சிகளை காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய துவாவாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ அல்லாவுடைய அந்த சுன்னத்தை பார்த்துக்கோ. புரியுதா? அல்லாஹ் அந்த சிச்சுவேஷனை அப்நார்மல் பண்ணுறது இதுக்காகத்தான். கொஞ்சம் ரொட்டீன் லைஃப்பை விட்டுட்டு கவனமாக கேளுங்க. இப்போ ஈரானை பற்றி பேசுனா நிறைய பேர் கேட்குறாங்க நியூஸ் சேனல்லலாம், எப்போ போர் முடியும், என்ன முடியும்? எப்பா அந்த ட்ரம்ப்பு அநியாயம் பண்ணுறான்ப்பா. யார் சொல்லுது? இன்றைக்கி இட்லி போடுற ஆயா, காய்கறி போடுற இந்த நாய் தான் பண்ணுறான். எல்லா நியூஸ் சேனலும் இன்றைக்கி தமிழ் நியூஸ் சேனல் அதுதான். 2 பேர் பண்ணக்கூடிய அநியாயம் உங்கள் சமையல் அறை வரை புகுந்து விட்டது. இது இத்துடன் நிற்காது. அடுத்தது உங்களை அது தொழிற்சாலை ஸ்தம்பிச்சு போயிடும். இது சாதாரண மேட்டர் கிடையாது. பெட்ரோல் டீசலுங்கிறது எல்லா ஃபேக்ட்ரிஸும் டமாலாயிரும். வெறும் விவசாயம் மட்டும்தான் தப்பிக்கும். அதுவும் விவசாயத்துக்கும் மோட்டர் வேணும், கிரீஸ் வேணும், ஆயில் வேணும், அதுவும் ஜாம் ஆயிரும். புரியுதா? எங்கே போய் முடியும்னு தெரியாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஸோ இது வரைக்குமான விஷயங்கள் போதும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.